Hello 10th standard students. உங்களுக்கு ஏற்கனவே நாம உங்க புக்ல இருந்து 2 மார்க் क्वेश्चंस கலெக்ஷன் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுக்கு அப்புறம் இப்போ இங்க 5 மார்க் क्वेश्चंसக்கான ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இங்க 5 மார்க் क्वेश्चंस வந்து ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் நாம என்ன பண்ணிருக்கோம்னா முதல்ல அந்த சாப்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னா அந்த சாப்டர்ல எந்த क्वेश्चंस எல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்க அப்படின ஒரு நம்ம தோணுதோ அந்த क्वेश्चंस எல்லாம் இங்க ஒரு கலெக்ஷனா கொடுத்திருக்கோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து எக்ஸாம்பிள் क्वेश्चंस கொடுத்திருக்கோம் 5 மார்க்ஸ்ல. அதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம்பிள் क्वेश्चंस முடிஞ்ச பிறகு எக்சர்சைஸ் क्वेश्चंस ஒவ்வொரு எக்சர்சைஸ் வைஸா கொடுத்திருக்கோம். இப்போ இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க ஏற்கனவே பல முறை வொர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ள இன்னும் வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. இந்த ஷார்ட் பீரியட்ல நாம ரிவிஷன் பண்ணும்போது இந்த மாடல்ல கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நாம வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துரும். ஆனா இந்த லிஸ்ட்ல நான் கொடுக்கக்கூடிய அத்தனை ப்ராப்ளத்தையும் கட்டாயம் நீங்க ஒரு முறைக்கு பல முறை வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த புக் இப்போ இருக்கக்கூடிய 2024-25 கான டெக்ஸ்ட் புக்ல உள்ள நம்பர் தான் நாம கொடுத்திருக்கோம். இந்த நம்பர்ல இப்போ 8 இந்த எக்சர்சைஸ் 1.58 னா அது வந்து இந்த கரண்ட் புக் 2024-25 கான டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஏனா ஒவ்வொரு வருஷமும் புக் வந்து சின்ன சின்ன சேஞ்ச் வருது. அதனால நீங்க பழைய புக்கை வச்சிட்டுலாம் நம்பர் குறிச்சிட்டு இருக்க வேண்டாம். புது புக்ல இந்த நம்பரை குறிச்சிக்கோங்க. நம்பரை குறிச்சிட்டு நீங்க தனியா ஒரு நோட் புக் போட்டு அந்த ப்ராப்ளம் உங்க சார் நடத்துற ப்ராப்ளங்கள் ஸ்கூல் நடத்திப்பாங்க இல்லையா அந்த ப்ராப்ளங்களை வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த நோட்ல தனியா இந்த நம்பர் போட்டு வொர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. வொர்க் அவுட் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொன்னா இது வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் போற டைம்ல அந்த நமக்கு கொடுக்கக்கூடிய லீவ் வந்து ஒரு நாள் 2 நாள் லீவ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த விடுமுறை அந்த லீவுக்குள்ள நாம என்ன பண்ண முடியும் எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு முறை நாம பார்க்கும்போது இத கூடுதலா நீங்க போட்டு பார்க்கணும். இப்போ அங்க நான் இந்த 5 மார்க் क्वेश्चनல வந்து இந்த மாதிரி நம்பர் ப்ராப்ளம் வருதுன்னு வெச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.56ல find the sum of கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொன்னா இங்க 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 28 ஸ்கொயர்ன்ற சம் கேட்டிருக்காங்க. இது எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். இதுக்கு மெத்தட் வந்து நீங்க முதல்ல என்ன இந்த sum of n natural numbers ஓட ஸ்கொயர் sum of squares of n natural numbers வேணும்னா என்ன பண்ணனும் அப்படின்ற அந்த மெத்தட மைண்ட்ல வச்சுக்கணும். இங்க நம்பர் என்ன நம்பர் வேணும்னு வரலாம். அப்போ நம்பரை பார்க்க கூடாது மெத்தட் வந்து நமக்கு வந்து தரவு பண்ணிக்கணும். சோ போய் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை போடும்போதும் அந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க நாம என்ன கேட்டிருக்காங்க அதை நாம அந்த கொடுக்கக்கூடிய டேட்டாஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நாம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்ற அந்த மெத்தடாலஜி நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வரணும். அதான் மேத்ஸ்ல வந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நாம புரிஞ்சிக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் போட்டு பார்த்துட்டோம்னு வெச்சுக்கோங்க. அது எப்பவுமே மறக்காது. நமக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். மேத்ஸ் கஷ்டம்ன்ற அந்த ஒரு தாட்டே மைண்ட்ல வராது. அதனால ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வொர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொடுத்துக்கக்கூடிய டேட்டாவை நாம எப்படி லிங்க் பண்ணலாம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இப்படி நிறைய क्वेश्चंस முதல்ல கிரியேட் பண்ணி உங்க மைண்ட்ல வந்து முதல்ல கான்செப்டை நீங்க புரிஞ்சிக்கணும். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம தைரியமா வொர்க் அவுட் பண்ணலாம். மேத்ஸ் கஷ்டம்ன்ற அந்த தாட்டே உங்க மைண்ட்ல வராது. சோ மேத்ஸ் கஷ்டம்னு சொல்றது என்ன காரணம்னா அதை வந்து அடிப்படையா நம்ம மெத்தட் அதாவது ஒரு ப்ராப்பரா படிக்கிறது இல்ல. அதே மாதிரி என்ன பண்ணீங்கன்னா மேத்ஸ் வந்து உங்க டீச்சர்ஸ் வொர்க் அவுட் பண்ணுவாங்க. வொர்க் அவுட் பண்ணி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா பிராக்டீஸ் பண்ணும்போது நோட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கிறீங்க. நோட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ப்ராப்ளங்களை அப்படியே போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா பக்கம் திரும்பி என்ன பண்றீங்க நோட்டை பார்க்கறீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். சோ முதல்ல வந்து மெத்தட் படி தெரிஞ்சிக்கிட்டு ஒன்ஸ் நீங்க போட்டு உங்க நோட்ல பார்த்துட்டீங்கன்னா நோட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் வந்து உங்களால தனியா வொர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணி முதல்ல இருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராப்ளங்கள்ல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்றது தெளிவாயிடும். அதனால எப்பயுமே வொர்க் அவுட் பார்க்கும்போது நோட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா அதை திரும்ப நீங்க போட்டு பார்க்கும்போது எந்த காரணம் கொண்டும் நோட் வந்து ஓபனா இருக்க கூடாது. அந்த மாதிரி நோட் ஓபனா இருந்தா நமக்கு தெரியாம நம்ம கண்ணு வந்து அந்த நோட் பக்கம் போய்டும். ஏனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த சந்தேகம் வந்து அந்த நோட் வந்து கண்ணு போய் நோட்டை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டெப் போட்டுருவீங்க. பட் இதே பிரச்சனை உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்ததுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாமினேஷன்ல போகும்போது அங்க நோட் ஓபனா இருக்காது. நோட் பக்கமும் இருக்காது. அப்ப நிச்சயமா அது வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை உண்டாக்கும். ஸ்ட்ரக் ஆயிடும். அதுக்கு மேல உங்களுக்கு பயம் வந்துரும் போட மாட்டீங்க. அதனால பிராக்டீஸ் பண்ணும்போது எப்பவுமே பக்கத்துல நோட்டை வந்து ஓபனா வச்சிருக்காதீங்க.
நோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த நம்பர் எல்லாத்தையும் ஒரு எக்ஸசைஸ் வைஸாக எக்ஸாம்பிள் வைஸாக நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் புக்கில் டிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்ளங்களை ஒரு முறைக்கு பல முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்லா 5 மார்க் கொஷினும் மேக்ஸிமம் நமக்கு இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக கேட்குற அந்த அளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், 5 மார்க்ஸை இதில் அட்டன் பண்ண முடியும். அதனால் 5 மார்க் கொஷின் நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ராப்ளத்தில் இங்கே கொடுத்துக்கூடிய லிஸ்ட்டில் கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு முறைக்கு பல முறை திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், ஒரு முறைக்கு பல முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி மெத்தடு நோட்டை வந்து நீங்கள் தனியாக நோட்டு பார்த்துட்டு நோட்டை மூடிட்டு அப்புறம் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் நீங்கள் போடும்போது அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரொம்ப உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிடும். ஏன்னா எப்பயுமே ப்ராப்ளம் சரியாக போட்டோன்னா அந்த மைண்ட் வந்து ஹாப்பி ஆகிடும். நிச்சயமாக உங்களால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 5 மார்க்ஸ் இது மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி இல்லை, நிறைய 5 மார்க் புக்கில் இருக்குது. அதுலேருந்து நம்ம செலக்டிவாக தான் கொடுத்துருக்குறோம். அப்போ மீதி ப்ராப்ளம்லாம் பார்க்க வேண்டியது சார், இது மட்டும் பார்த்தா போதுமான்ற மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த ப்ராப்ளங்கள்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு. நீங்கள் மற்ற ப்ராப்ளத்தையும் பல முறை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இதில் எந்த ப்ராப்ளமும் விடுபடாமல் போட்டு பார்த்துங்க. மினிமம் பாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு சில சாப்டர் செலக்ட் பண்ணி அந்த சாப்டர் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். 5 மார்க் கொஷின்ஸ் நல்லா அட்டன் பண்ணிட்டோம்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து கிராஃப் ஜாமெண்ட்ரி ஏற்கனவே இருக்கிறது தான். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஷின் இந்த லிஸ்ட்டுக்குள்ளேருந்து நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாய்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். திரும்ப போட்டு பாருங்கள். அது ஒன்று தான் வந்து மேத்ஸில் மார்க் அதிகமாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். நீங்கள் கணக்கு நான் ஒரு முறை போட்டு பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் போட மாட்டேன்னா இருக்கக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. ஒரு முறை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, சும்மா ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அது தப்பு. அந்த கணக்கை வந்து எடுத்திங்கன்னா ஒரு டைம் என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அதுதான் வந்து நமக்கு எப்பவுமே மறக்காமல் இருக்கும். உங்களுக்கு மெமரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் முதல்ல போடும்போது 10 நிமிஷம் ஆகுது, அடுத்த நிமிஷம் போடும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு நிமிஷம் குறையும். அப்போது கடைசியில் நம்ம அந்த ஒரு 5 மார்க் கொஷினை 5 மினிட்ஸ்க்குள்ளே போடணுன்ற சூழ்நிலை வரும்போது நிறைய முறை ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். சரியா? நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்ணாமல் புதுசாக போய் நம்ம எக்ஸாமில் உட்காந்தோம்னா அந்த எக்ஸாமில் உட்காரும்போது நமக்கு டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொடுத்த டைமுக்குள்ளே எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணவும் முடியாது. அதனால் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா எவ்வளோ நிமிஷம் ஆகும், நமக்கு எத்தனை மினிட் ஆகும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்ற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமான கால்குலேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எக்ஸாமில் போனோடனே நீ செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம இந்த டைமுக்குள்ளே எக்ஸாமினேஷன் டைமுக்குள்ளே கம்ப்ளீட்டாக போட்டு 100 மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறைய நேரம் எடுத்துகிட்டு இன்னொரு ப்ராப்ளத்துக்கு குறைவான நேரம் எடுத்து போடும்போது உங்களுக்கு டைம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதனால் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஈக்குவலாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி செலெக்ஷன் பண்ணும்போது எல்லாம் பெரிய ப்ராப்ளமாகவே லென்த்தியாக இருக்கிற ப்ராப்ளமே செலக்ட் பண்ணாதீங்க. லென்த்தியாக இருக்கிற ப்ராப்ளம் போட்டால் தான் மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது ஸ்டெப் வந்து 5 ஸ்டெப் இருந்தாலும் சரி, இல்லை 10 ஸ்டெப் இருந்தாலும் 5 மார்க்னா 5 மார்க் தான். அதில் நம்ம 5 ஸ்டெப் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே லென்த்தியாக போகணுன்னு நினைக்காம எதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக சீக்கிரமாக முடியுமோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் செலக்ட் பண்ணி அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ கொடுத்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இந்த இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியேஷன்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அது வந்து ஒரு மாடலுக்கு ஒரு கணக்கை போட்டு பார்த்து அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் வந்து இப்படி தான் போகணுன்னு. அதுக்காக ஏன்னா அந்த நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில். அதனால் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் கொடுக்கும்போது அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளங்களையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதில் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்றது பாருங்கள். வேறு என்ன கேட்கறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி அதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இந்த அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அட்மோஸ்ட்னால் மேக்ஸிமம், அட்லீஸ்ட்னால் அதில் தொடங்கி மினிமம். அது சரியா? அந்த வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் உங்கள் சார்கிட்ட ஒரு முறை 2 முறை கேட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளங்கள்லாம் நீங்கள் கட்டாயம் மறக்காமல் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஈஸியாக மாறினா உங்கள் மார்க்கும் வந்து நல்லபடியாக வரும். நான் திரும்ப சொல்கிறேன், கரண்ட் புக் என்னவோ அந்த புக் எடுத்து இந்த நம்பரை வந்து இந்த ப்ராப்ளமும் கொடுத்துருக்குறோம், அந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சென்டம் வாங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.